விஜய் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, என் மேலே கோபம் இருந்தால் ஸ்டாலின் அவர்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, ஆனால் என்னை சார்ந்தவர்களை, என்னுடைய தொண்டர்களை அவங்கள எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு உருக்கமாக வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்கள், அவங்க மேலே கை வைக்காதீங்க. நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன், என்ன வேணாலும் செய்யுங்க. ஸோ இந்த வீடியோவில் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறதே தப்பு. உங்களை என்ன வேணாலும் பண்ணலாமா? நீங்கள் ஒரு இந்திய நாட்டின் பிரஜை, நீங்கள் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறீங்க, சட்டப்படி உங்களுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா? சட்டப்படி உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குல்ல. ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கீங்க, எதிர்கட்சியாக இருக்கிறவங்க உங்களை அரசியல் ரீதியாக தான் உங்களை இது பண்ணணும், எதிர்கொள்ளணும். அடியாளுகளை வச்சு அடிக்கிறது, இது பண்ணுறது, இதெல்லாம் ஜனநாயக நாட்டில் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதனால் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கங்கன்னு சொல்லாதீங்க. ஸ்டாலின் என்ன வேணாலும் பண்ண முடியுமா? உங்கள் தொண்டர்களை, உங்கள் இது மேலே வச்சுருக்கிறவங்கள, அவருக்கே அந்த அதிகாரம் கிடையாது. அதனால் யாரும் யாரையும் எதுவும் செய்ய முடியாது. ஜனநாயக நாடு, மக்கள் தான் எஜமானர்கள், அவன் தான் முடிவு பண்ணுவான். அதனால் விஜய், நீங்கள் அப்படி சொல்லாதீங்க. ஸ்டாலின் உங்களை நினச்சா எதுவும் பண்ண, உங்களையும் ஒன்றும் பண்ண முடியாது.